இந்த 48 ரவுண்டோட செமிஃபைனல்ஸ்ல இருக்கும். மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா எம்சிசி பையூர் வர்சஸ் ஏசிசி அதிமுகம். கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட் ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்சாகவே இருக்கும். அண்ட் பெஸ்ட்டான டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில். எம்சிசி பையூர் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க இந்த மேட்ச்சுக்கும். அதே 3 ஓவர் யூஸ் பண்ணோம் ஈச் ஒன். ஏசிசிக்காக ஸ்ட்ரைக்கில் வெங்கட் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் பேர் இந்த டோர்னமெண்ட்டில். சக்ஸஸ்ஃபுல் காம்போன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வரப்பட கவி வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த பேட்டில் நல்லாயிருக்கும். கவி டு வெங்கட். செமிஃபைனல் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் கவி டு வெங்கட். up to Yaka delivery. Starts with that. Second shot. Slot la போட்டா இத்தா ரிசல்ட்ஸ். அதே ஃபார்ம் கண்டினியூ பண்றாருங்க வெங்கட். நல்ல பேட்டிங். ட்ராக் அவுட் வெளியே போட்டுருக்காரு. ஸ்டார்ட் பண்ண கொடுத்துருக்காரு. 5 பால் ஃப்ரீ டாப் ஏஜ் கேட்சர் ஃப்ரீ கிடைக்கும். சிங்கிள் ஸ்ட்ரைக்ல ராஜா கேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால். ஒரு ஆஃப் ரைட் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள் மட்டும் வைட்ல ஒரு தெளிவா போட்டுருக்காருங்க. டாட் பால் ஃபுல் ஃபேஸ்ல ஃபுல் டாஸ் தரை விட்டு விழுந்து ரைட்ல தடுக்க முடியாத 4 ஃபர்ஸ்ட் பவுண்டரி வெங்கடேஸ்வர் பேட்ல ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 14 இருந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. நல்ல ஸ்டார்ட் ரீஸ்டார்ட் பவுலிங் நியூ பவுலர். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகுமா? எஸ் டிஸ்டன்ஸ் போடுங்க. நல்ல டேக்கன் டீப்ல கவி டிஸ்டன்ஸ் போன மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீனி வந்திருக்காரு. க்ளோஸ் பால் ஃபுல் ஃபேஸ்ல நல்ல ஸ்டாப் டீப்ல சாரி ஸ்லிப்ல சிங்கிள் ஃபோர்த் ஷார்ட் பால் ஈஸியா கிளியர் பண்ணியிருக்காருங்க. அதே ரிசல்ட்ஸ். வெங்கட்டோட பேட்ல ரெண்டாவது சிக்ஸ் வந்திருக்கு லாஸ்ட் இந்த ஓவரில். ஷாட் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் சிக்ஸஸ். கன்சிஸ்டன்ட் பேட்டிங் வெங்கடேஸ்வர பேட்டிங். 4 சிக்ஸ் வந்திருக்கு செமிஃபைனல்ல. லாஸ்ட் வந்து ஓவர்ல ஷாட் பியூட்டி ஆஃப் டைமிங். ஆல் இப்போலாம் லேண்ட் ஆகுது. ஹேட்ரிக் சிக்ஸா பதிவு பண்றாருங்க. இந்த பால் கடைசி பால் டிஸ்டன்ஸ் போனுங்க. இங்கே தூங்கிடுச்சு. நல்ல டேக்கா 3 சிக்ஸ் அப்புறம் விக்கெட் லூஸ் பண்றாருங்க வெங்கடேஷ். 5 சிக்ஸ் வந்திருக்கு. சொல்லையா 5 சிக்ஸ். தரமான பேட்டிங். நல்ல கான்ட்ரிபியூஷன் தான். ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டிங். 2 ஓவருக்கு ஸ்கோர் 33 வந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிருக்காங்க. கடைசி ஓவர் முக்கியமான ஒரு ஓவர் மீட்டிங். எஸ் கரெக்ட் அடிச்சிருக்காங்க. எந்த பால் ரன் வந்து செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைடு இருந்தாலும் குயிக்கா ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன். எஸ் மேக்ஸிமம் தேவையான சிக்ஸர் சொல்லலாம். நல்லா மட்டும் பேசி ஆடிருக்காங்க. ஷார்ட் பால் பால் குத்தி தான் பார்ப்போம். எது நடந்திருக்கு. அப்புறம் பவுண்டரி மஷினரி பவுண்டரி மஷினரி 6 அப் டு யாக்கர் வித்தேகுலால் பந்து கம்பேக் டெலிவரின்னு சொல்லலாம். லான் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி பால் ஃபுல் டாஸ். நல்ல ஸ்டாப். ஃபர்ஸ்ட் ரன் எடுக்கல. பெரிய ஷாட்கான ட்ரை இருந்தது பட் கடைசி பால் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். எஸ் சிங்கிள். ஏசிசி அதிமுக முல்லா வந்துட்டாங்க. 45 ரன் இருக்காங்க. 3 ஓவருக்கு நல்ல ஸ்கோருங்க செமிஃபைனல் மேட்ச்ல. கடைசி 7 பால்ல பையூர் எம்சிசி 46 ரன்னானோ கண்டிப்பா சேசிங் தரமா இருக்கும். ஸ்ட்ரைக்கா லெஃப்டி சூர்யா இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கா தினேஷ். பவுலிங்ல ஃபர்ஸ்ட் வர போட ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 46 ரன். வாம் வெல்கம். எவருமே ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சூர்யா எந்த காம்போ நல்லா இருக்க போகுது. செகண்ட் ஓகே அவுட் பேட்டுக்கு இல்லைனால கம்பேக் டெலிவரி டாட் பால். ஷாட் ஷாட் அதுல டிஸ்டன்ஸ் போயிருக்கு. பேக் டு பேக் சிக்ஸ் சூர்யாவோட பேட்ல இருந்து ஒரு வைட் ஆப்ஷன்ஸ்ல தரை விட்டு பேருக்கு ஸ்கோர் பெரிய ஓபன் ராஜா ஸ்டிக்கா மாதிரி இருக்காரு. லெஃப்ட் ரைட்டிக்கு போன ஒரு வைடுங்க. லக்கி பவுண்டரி 21 ரன் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஓவரில். 28 ரன் பண்ணிட்டு ஃபிளாட் அவுட் சிக்ஸா பதிவு பண்றாருங்க சூர்யா. நோ பால் நினைக்கிறேன் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனால.
இந்த பால் நோ பால் ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷனால நோ பால் கொடுத்துருக்காங்க. அடுத்த பால் ஃப்ரீட் பாலே போடாமல் 7 ரன் வந்திருக்கு. இந்த பால் ஃப்ரீட் ஷார்ட் பால் டாப் பேஜ் கேட்ச் எடுத்து ஃப்ரீட் கண்டினியூ ஆகும். இப்போ 2 ரன் எடுத்துருவாங்க. நல்ல த்ரோங்க, தரமான த்ரோ, குயிக்கா சிங்கிள் மட்டும். 11க்கு 19 ரன் ஆடணும். லெக் பைஸ் பாய் டேக் டேக் எடுக்கலங்க. இன்னொரு சிங்கிள் மட்டும். 10க்கு 18 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கர் சூர்யா ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அடிக்க வேண்டிய பந்து தான் ஃபீல் பண்ணுவார். நிறைய ஓப்பன் பவுண்டரிக்கான வாய்ப்பு தான் அதிகம். பவுண்டரி மல்டியான பவுண்டரி தினேஷோட பேட்லேருந்து. 8க்கு 13 ரன் ஆடணும். ஃபுல் டாஸ் பேட்டா சரியாக மீட்டில் மிஸ் பண்ண எடுத்துருவாங்க. நல்லா ஸ்டார் ஒரு சிங்கிளோட கட் பண்ணியிருக்காரு. ஷார்ட் டாப்பே இருக்கும். நல்ல டேக் ஆரம்பிக்கிறார் கேட்சா. எஸ் மச்சி விக்கெட் சொல்லலாம். யூஸ் பண்ணுறாங்க பையூர். மேட்ச் முடியல. கடைசி 6க்கு 12 சைடு பிரஷர் இருக்கு. போய் கடைசி பால் வரைக்கும் மேட்ச் இருக்கு. கடைசி 6க்கு 12 ரன் பவுலிங் ரச்சிட்டு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல தினேஷ் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஷாட்ங்க, வைடு பாலாய தேடி ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி நினைக்கிறேன். எஸ் 1 பவுன்ஸ் பவுண்டரி மச்சியன் பவுண்டரி சொல்ல தினேஷோட பேட். 5க்கு 8 ரன் ஆடணும். சரி அப்பல ஸ்லோயர் ஒன் இப்போ கண்டிப்பாக 2 ரன் எஸ் புஷ் பண்ணிட்டாங்க. நல்லா ரன்னிங்க 2 ரன்ஸ். 4க்கு 6 ரன் ஆடணும். டாப்பே சிங்கிள் மட்டும். 3க்கு 5 ரன் ஆடணும். ஷாட்டுங்க ஓய்யோ எங்கயோ இருக்காருங்க. பெரிய ஷாட் ஆற மாதிரி இருக்காங்க. இந்த செமிஃபைனல்ஸா எம்சிசி பையூர் வெற்றி பெற்றாங்க என்பதை பார்க்கலாங்க. மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் நண்பா. எம்சிசி பையூர் ஏசிசி அதிமுக அவர்கள் கடைசி வரை ஃபைட் பண்ணாங்க. 2 டீமுமே பாத்தீங்கன்னா சமமான பலம் வாய்ந்த அணிகள். 2 டீமுமே பர்ஃபார்மன்ஸ் கோபால் அவர்கள் மெடல் அணிவிக்கிறார். அடுத்தபடியா மஞ்சுநாதன் போன மெடல் போட்டுக்கோங்க. போட்டோ அப்படியே பின்னாடி வாங்க. போட்டோ எடுத்துட்டேன். அந்த மெடல் போட்டுக்கிட்டு அங்க ஒரு போட்டோ இப்ப போடுங்க. சீக்கிரம் வாங்க. 15 பேர் 15 பேர் போடுங்க. வாழ்த்துக்கள் அங்கே மெடல் போட்டவங்க இந்த பக்கம் பின்னாடி வந்தாங்க. மெடல் வாங்காதவங்க அப்படியே வண்டி வேணா வாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்டா. அங்கிருந்து வந்து இங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க. சோ இந்த டோர்னமெண்ட் விட்டாம மறுபடியும் வாங்க. இந்த பக்கம் நடக்கிற டோர்னமெண்ட்ஸ்க்கு குட் கேம், நல்லா இருந்தது உங்களோட கேம். போத் பவுலிங் அண்ட் பேட்டிங். வாழ்த்துக்கள். சூர்யா 3000 கொடுப்போ. டீம் வந்துட்டு வராம இருக்காங்க. என்ன பண்றது? வாழ்த்துக்கள். மேற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சிவகங்கை மத்திய மண்டலம் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியின் வெற்றியாளர்கள் தினேஷ். மீண்டும் வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றமைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். Yes, always levels are the captain. Congratulations, brothers. ACC Atimugam. round third prize ACC Atimugam வாங்குறாங்க. So ACC Atimugam டீமுக்கு மண்டல் தலைவர் மஞ்சுநாத் மற்றும் பாப்பண்ணா மற்றும் திரு கே கோபால் அவர்கள் 3ஆம் பரிசை வழங்கிக் கொண்டிருக்கிறார். மற்றும் ரமேஷ் அண்ணா கூட இருக்காரு. மண்டல் துணைத் தலைவர் மயிலப்பள்ளி. The fourth prize Suraj, the captain of CS Police. பிரைஸ் பண்ணி மட்டும் சிஸ்டம்
வாழ்த்துக்கள் நண்பா for winning. டோட்டல் 6th பிரைஸ் குண்டு பிரதர்ஸ் வாங்குறாங்க. வாழ்த்துக்கள் குண்டு பிரதர்ஸ் அணி. நீங்க எங்க இருந்தாலும் இந்த விஷயம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். வாழ்த்துக்கள் for winning the 5th prize. டோட்டல் 7th பிரைஸ். வாழ்த்துக்கள் நண்பா 7th prize for winning the 7th prize in the tournament.